புள்ள யார் புள்ள? ஐயோ ஐயோ வாயில வயிற்றுல இப்படியே அடிச்சுன்னு ஓடன என் புள்ளன்னு எனக்கு தெரியாது. வயிறு எரியுது எங்களுக்கு, எரியுது அந்த கஷ்டத்தை பார்க்க பார்க்க பார்க்க. அவனை என் கையில கொண்டாந்து கொடுங்க, கொடிச்சு எடுத்துடுறேன் நான் அவனை. வணக்கம் ஐயா, நான் ஏழை குடும்பம் சேர்ந்த கூலி வேலை செய்து எங்க பேரமாரை காப்பாத்துறேன். எனக்கு இருந்தது 3 பொண்ணு 3 பிள்ளை எல்லாம் இறந்துடுச்சு ஐயா. இருக்கிறது ஒரு பையன் இருந்தான் எங்க பேரன். அவனை முன்ன ஒரு சண்டையில் மண்டியில் அடித்து பஸ் ஓட்டின்னு இருந்தான், கம்பெனி பஸ்ஸு. அந்த அதிர்ச்சியில் அவன் இறந்துட்டான். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்ன இவங்களெல்லாம் சண்டை போட்டு என் பிள்ளை ராஜேந்திரன், அவன் பிள்ளை தமிழரசன், இவங்களும் நாங்கள் காப்பாற்றின்னு வரோம். எனக்கு 3 பொண்ணு 3 பிள்ளை எல்லாம் இறந்துச்சு. 35 வயசு பையங்க, நான் மூளை வளர்ச்சி இல்லாத. அவன் பேச மாட்டான், நடக்க மாட்டான், துண்ண மாட்டான், எல்லாம் நான் தான் பார்க்கணும். அவனையும் பார்த்துக்கணும், இவங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ 2 பேரும் ஒரு பேச்சு, இவங்க 3 பேரையும் நாங்கள் தான் பார்த்துக்கின்னு இருந்தோம். இப்போ 1 வருஷமா இவன் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறான். அவனை இது மாதிரி போய் அங்கே கபடி பார்க்க போனா அந்த வழியில் உக்காந்து ஏண்டாக்கிறேன் நானா. காலில் வச்சானா, காலில் ஏண்டா வதிக்கிறேன் என்னன்னா எட்டி ஒரு அடி அடிச்சானா. எதுக்கு என்ன அடிக்கிறேன்னு எழுந்தானா. எழுந்ததுமே இன்னொருத்த என்ன பண்ணா அடிச்சுட்டு ஒருத்த என்ன பண்ணிக்கிறான் ஆசிட்டு அது என்ன ஊத்திட்டு இருக்கிறான். ஊத்திட்டு நெருப்பு குச்சி வச்சுட்டு நான் கடைக்கு யதார்த்தமா போனா அவ அப்படி இழுத்துன்னு போறாங்க பிரிட்ஜு கீழே. இந்தாண்ட கபடி ஆடுறாங்க, இந்தாண்ட மேட்ச் ஆடுறாங்க. இந்த பிரிட்ஜு கீழே இழுத்துன்னு போறாங்க. யார் புள்ள? ஐயோ ஐயோ வாயில வயிற்றுல இப்படியே அடிச்சுன்னு ஓடன என் புள்ளன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் கணபதியா யாருன்னா அவன் வரதுலயே சொல்லிட்டே கவுந்துட்டான், அவனும் கவுந்துட்டான். அப்புறம் இவனை போய் பார்த்தா தலையை தூக்கி பார்த்துட்டா என் பேர் நகரான். நான் என்ன செய்யுது? அங்கிருந்து ஓடி அந்த ஊர்ல கத்தி பிள்ளைங்க எல்லாம் கொடியும் கொம்பும் அடியை எடுத்துன்னு ஓடிச்சு. முன்னே ஏற்கனவே சண்டை நமக்கு. உங்களுக்கு காலில் விழுந்து கும்பிடுறேன், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், நீங்க போவாதீங்க, நாங்க ஆம்புலன்ஸ்ல பையன் போறேன் அப்படின்னு எல்லாரும் இட்டுன்னு வந்து எங்க பசங்களை வீட்டுல விட்டுட்டு நான் ராத்திரிக்கு காஞ்சிபுரம் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். வந்து அங்கிருந்து இங்க வந்தேன். ராத்திரியில இருந்து இத வயிறு எரியுது எங்களுக்கு, எரியுது அந்த கஷ்டத்தை பார்க்க பார்க்க பார்க்க. அவனை என் கையில கொண்டாந்து கொடுங்க, கொடிச்சு எடுத்துடுறேன் நான் அவனை. எனக்கு அவ்வளவு ஆத்திரமா இருக்குது. நாங்க எவ்வளவு கஷ்டமா, எனக்கு 68 வயசு ஆகுது. நாங்க மண்ணு பேசுக்கு சாப்பிடுறோம். அடிக்கலாம் போல கஷ்டப்பட்டு சாப்பிடுறோம். நான் அதுங்களை காப்பாத்துறேன். ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத பையனை வச்சுன்னு அதையும் பாக்குறேன் நானு. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. கையெழுத்து அங்க கையெழுத்து வாங்கினாங்க. இங்க ஒரு 3 கையெழுத்து வாங்கி உங்க பேரன் 40% இருந்தாதான் நாங்க சரி பண்ண முடியும். 68% நாங்க எப்படி பார்க்க முடியும், சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ராத்திரியே சொல்லிட்டாங்க. பாத்துக்கிறோமா, நீ கவலைப்படாதமா சொன்னாரு. எனக்கு அவரு வேற யாரும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.